ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி அடை. ராகி அடையில் ஸ்வீட் அடை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு அரை கப்பு வெல்லத்தை எடுத்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட்டாக ஒரு கம்மிப்பதான் தேவையில்ல, நல்லா மெல்ட் ஆனால் போதும். அந்தளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரமாக ஆற வச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இன்னொரு கப்பில் நம்ம வெல்லம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கணும். ராகி மாவு எடுத்து அந்த வெள்ளைப்பாகு மாதிரி நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே அந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கெட்டிப்படாமல் நல்லா கலக்கிக்கணும். நல்லா தண்ணியாக கலக்கிக்கணும். கலக்கிட்டு திருப்பியும் என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஆன் பண்ணி அதில் அந்த கலக்கி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்து அது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு வாழை இலை இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஈஸியாக தட்டு இல்லை பால் கவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரில் நெய் ஊற்றி அதில் இந்த அடையை நல்லா தட்டிட்டு அதை தோசைக்கல்லில் போட்டு நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா 2 சைடும் திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா நல்ல சுவையான ராகி அடை ரெடி. இந்த ராகி அடையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு தரதுனா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு தரதுனால தேங்காய் சேர்க்கல. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.